காலையிலே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறா பாரு, பார்க்குற வேலையை பார்க்காம. நம்ம வந்து நிற்கிறது கூட தெரியாமல் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா ஃபோனில். என்ன பண்ற காலையிலே ஃபோன்ல? இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் காலையில குட் மார்னிங் போட்டுருக்காங்க, பிரைவேட் மெசேஜா. அப்ப அவங்களுக்கு நம்ம போடணும்ல, அதானே மரியாதை. அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போடு 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 போடு. குட் மார்னிங் தானே? ஆமா, குட் மார்னிங் குட் மார்னிங் தான். குட் மார்னிங் தானே? குட் மார்னிங்கா தான் இருக்கும், குட் மார்னிங்கா தான் இருக்கும். A few moments later. என்ன இன்னும் ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருக்காளா? சாப்பாடு வேற அந்த பக்கம் வெந்துகிட்டு இருக்குது, அதை கூட கவனிக்காம. என்ன பண்ற போல நேரம்? குட் மார்னிங் தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் போடுறியா? மத்தியானம் ஆக போகுது, நான் குளிச்சுட்டே வந்துட்டேன். ஏங்க நீங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? நான் நிறைய பேர் போடுறாங்க, அப்ப எல்லாருக்கும் போட்டு போட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருது. சமையலே கவனிச்சுக்கிட்டு இதையும் சமைக்கணுமா, அதே கொஞ்சம் லேட் ஆகுது. போட்டுட்டு நான் சமைக்கிறேங்க, நீங்க போங்க. போட்டுட்டு சமைக்கிறியா? கொண்டா போன, நீ முதல்ல சமையல் வேலையை முடி, அப்புறம் நீ குட் மார்னிங் போடலாம். ஏங்க இன்னும் ஒரு 10 பேர் பெண்டிங்ல இருக்காங்க. 10 பேர் பெண்டிங்ல இருக்காங்களா? நமக்கு போட மாட்டேங்கிறாங்களே. வேலையை பாரு வேலையை பாரு. மதனகானி ஆசிபனித்தும் ஆசி. என்ன யார்கிட்டயோ ஃபோன் பேசுற மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசுவா? சா, அப்படிலாம் இருக்காது. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டாலோ? கிறுக்கு பயமில்ல. என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே? இப்ப அப்புறம் வந்து சிரிக்கும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? யாருக்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்க? வீடியோ கால் இல்லங்க, பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரீல்ஸ் எடுக்கறியா? இல்ல ரொம்ப நேரமா தூது விட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, அதான் யாருன்னு கேட்டேன். அந்த இதுல தாங்க இந்த பாட்டு. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்தி மாலை காத்து வழியா. தூது விட்டேன் தாது விட்டேன்னு இருக்காம டீ கேட்டனே, எனக்கு ஒரு டீ வந்துச்சா? அதுக்குள்ள எங்க இருக்க உங்களுக்கு தூது விட்டு இருக்கிற நீ? பாட்டுங்க, ரீல்ஸ் எடுக்கிறது கூட அப்படி யோசிச்சா எப்படி? அப்புறம் பார்த்து ஆக்ஷனோட தானே செய்யணும். வேற பாட்டே கிடைக்கல, இந்த பாட்டு தான் கிடைச்சா உனக்கு. இதுதே நம்ம வயசுக்கு தக்கன சூட்டா இருக்குமே பார்த்தேன். வேண்டாம், இப்ப இருக்க பாட்டா வேணா ஆடுறேன். எனக்கு ஓகே தான், உங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதே, குடும்ப குத்து வழக்கா இருங்கிறீங்க. நமக்கு அதுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இளையராஜா பாட்டுல எத்தனை பாட்டு இருக்குது, இது தூது விடுற பாட்டு மட்டும் தான் இருக்கா? வேற ஏதாச்சும் பாட்டு இருந்தா பாரு. இளையராஜா சார் பாட்டுலயா? அவர் பாட்டு போடக்கூடாதான், காப்பிரைட் போடுறாராம். அவர் அதுவும் கேக்குறாரு, அதனால அது நமக்கு வேண்டாம். நான் இதை எடுத்துட்டு வரவா இல்ல டீ போட்டுட்டு எடுக்கணுமா? இது தூது இல்லாம வேற ஏதாச்சும் இருந்தா பாட்டு பாருமா. தூது வேலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. நீ முதல்ல டீ எடுத்துட்டு வா, நீ அப்புறம் மணிக்கணக்கா பேசிக்கலாம். பேசுறதுன்னு சொன்னாலே பயப்புல பயப்படுறாரு. என்ன டீ 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 சூடா குடிங்க. சூடா குடிக்கிறேன். அவங்களுக்கு சூடா கொடுத்தேன், அவத்தையும் சொல்லிக்கிட்டு நீங்க பேசுங்க. யாருக்குமா பேசிக்கிட்டு இருக்க? இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுக்குங்க. இன்ஸ்டாகிராம்ல கூடவா ஃப்ரெண்ட் இருக்காங்க? அதுதாங்க மெயின் ஃப்ரெண்டுகளே இருப்பாங்க. பாக்கி எதுலயும் பேச முடிய மாட்டேங்குது, எல்லாம் ரெக்கார்டு ஆயிப்போச்சா. இதுனா கொஞ்சம் ஃப்ரீயா பேசிக்கலாம். ஃப்ரெண்டுனா சோசியலா பேசுறது தானே. ஆமா, எதுக்கு டிஸ்டர்ப் ஆயிக்கிட்டு. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடலையா? என்ன சமையல்? நாங்க இங்க சமைச்சு முடிச்சிட்டோம். ரைட். சரி, இந்த அவங்க தட்டை இருக்கிறாங்க, பேசுறீங்களா?
பேசுறீங்களா? இல்ல வேண்டாம் வேண்டாம். அவங்க பேசுறேன், அவங்க ஒரே பிஸிங்க. சரி நீங்க பாருங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்ன ஏய், ஒரு பாட்டை உருப்படி வச்சு கேட்க மாட்டியா? ஏப்பா பாரு, டொக்கு டொக்குன்னு தள்ளி விட்டுட்டே இருக்கிற. இந்த பாருங்க, நான் பாட்டு கேட்கல, ஸ்டோரி வைக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டோரி வைக்க போறியா? நம்ம வைக்கிற ஸ்டோரிய வச்சு நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாம் நம்ம என்ன மைண்ட் தாட்ல இருக்கோம்னு நினைச்சுக்குவாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே நாங்க ஸ்டோரியே வைக்கிறது. நீங்க என்ன மைண்ட் தாட்ல இருக்கிறீங்கன்னு அவங்க ஏண்டி புரிஞ்சுக்கணும்? கட்டுனவே நான் புரிஞ்சுக்கிட்டா பார்த்தாதா? புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும்ல, அதுக்கு தானே ஸ்டோரின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்புறம் ஸ்டோரி எல்லாம் கொடுக்குறாங்க? உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் தேடிட்டு வச்சுக்கிறேன். வை வை. ஸ்டோரி வச்சிட்டியா? வச்சுட்டேங்க. என்ன பாட்டு வச்ச? இப்பவே பாக்கணும். யார பாக்கணும்? ஸ்டோரிங்க. இல்லையே, உன் மைண்ட் செட்ல இருக்குன்னு வேற சொன்னியா? இப்ப நான் தான் பக்கத்துல இருக்கிறேன், நீ யார போய் பார்க்க போற? ஏங்க அப்படி குதூகலமா யோசிக்கிறீங்க? இந்த பாட்டு நல்லா இருந்துச்சேன்னு வச்சேன், யாரையும் பார்க்கணும்னு நினைச்சலாம் வைக்கல. நீங்க ஏங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க புதுசு புதுசா? நீ தானே இப்ப சொன்ன நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஸ்டோரியை வைக்கிறதுன்னு. அப்படி எல்லாரும் சொல்லுவாங்களேன்னு நானும் சொன்னேன், நான் அப்படி வைக்கல. சரி, எல்லாருக்கும் வருமா அந்த ஸ்டோரி? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம ஸ்டோரிய வைக்கலாம். யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள கட் பண்ணிட்டு, யாரு பாக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும் போற மாதிரி வைக்கலாம். எப்படி தினுசா வேணாலும் வைக்கலாம் ஸ்டோரி. நாங்கடா தினுசா கண்டுபிடிக்கிறேன். இது எந்த இன்ஸ்டாகிராம் காரன் தான் இது கொடுக்கறதா? ஆமா ஆமா. இப்ப நீங்க மட்டும் என் ஸ்டோரிய பாக்கணும்னா உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாரும் பாக்கட்டும்னு நினைச்சா எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். நீங்க பாக்கவே கூடாதுன்னு நினைச்சா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வச்சுக்கலாம். உலகத்துல இருக்க கள்ளத்தனம் ஃபுல்லா இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள இருக்கு போல இருக்கு. இருக்கிறவங்க எல்லாரும் கள்ளக்காரங்களா தானே இருக்காங்க, என்ன செய்ய? நம்ம அடக்கம். நீ வச்சிட்டியா? நான் வச்சுட்டேன் ஸ்டோரி. சரி சரி, இப்ப வந்தடா. இத எடுத்து குடிங்க சூடா. ஏம்மா, நானே ரொம்ப சூடா தாமா இருக்கிறேன். சரி, தண்ணி எடுத்துட்டு வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போப்போம். ஸ்டோரி வச்சிருக்காளாம்ல, ஸ்டோரி. ஆனா ஊர் பையன் ஸ்டோரி எல்லாம் இருக்குது, இவ விட்டு ஸ்டோரியை காணோம். ஏன்டி, என்ன ஒருவேளை நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டாளா? ஸ்டோரியா என்னத்தையா இருக்குது? ஒன்னுத்தையுமே காணுமே. எனக்கு மட்டும் வர மாட்டேங்குதா? என்னை மறைச்சு கரைச்சு வச்சுட்டாலும் அதட்டிலாம் கேட்க கூடாது. அதட்டி கேட்டோம்னா ரொம்ப கோவப்படுறோம், சந்தேகப்படுறோம் நினைச்சுவாளோ. சந்தோஷமா மெதுவா கேட்போம். தங்கா, நானும் செல்ல உடச்சு பார்த்தாதே போல இருக்கணும். செல்லு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு ஸ்டோரி வரல. எனக்கு மட்டும் தான் வரலையா? எனக்கு தெரியாம வச்சுட்டியா? எனக்கு தெரியாம எனக்கு தெரியாம ஸ்டோரி வரல. நம்ம கையெடுத்து நம்மளே டேமேஜ் பண்ணிக்கணும். ஸ்டோரி வரலையே, அவங்க பேசுறாங்கன்னு தெரியலையே. ஸ்டோரி ஸ்டோரி கடைசி வரைக்கும் ஸ்டோரி வரவே இல்லையா? ஏய், ஸ்டோரி எங்கடி? ஏடி ஒண்ணு இல்ல, நீ ஸ்டோரி வச்சிருக்கேன்னு சொன்னியாமா? எனக்கு அந்த ஸ்டோரியே வரல. ஏங்க நீங்க என்ன ஃபாலோ கொடுத்துக்க மாட்டீங்க? ஃபாலோ கொடுத்தா தான் ஸ்டோரி வருமா? அப்ப என்ன ஃபாலோ பண்ணா தானே நான் என்ன வைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். என் வயித்துல பால வாத்தம்மா பாதாள பைரவி. சே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? இப்ப நான் ஃபாலோ கொடுக்க போய் தானே எல்லா ஸ்டோரி எனக்கு வருது. ஆமாங்க, நான் 165 பேரை ஃபாலோ பண்றேன். 165 பேரை ஃபாலோ பண்றியா? ஒண்ணுக்கே மண்ட கையெல்லாம் போச்சு. 164 பாக்கி இருக்கா? 165 பேரை ஃபாலோ பண்றேன். அவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க நான் பார்க்கணும்னா, அவங்க ஸ்டோரி எல்லாம் பார்க்கணும்னா நான் ஃபாலோ பண்ணா தானே பார்க்க முடியும். அதனாலதான் ஃபாலோ பண்ணி வச்சுட்டேன். உன்னை ஃபாலோ பண்ணதே என் பொழப்பா இருக்கும் போல இருக்கு. ஆமா, நீங்க எத்தனை பேரை ஃபாலோ பண்றீங்க? இனிமே தான் அந்த 165 பேரையும் நான் ஃபாலோ பண்ணணும். சீக்கிரம் பண்ணுங்க. எப்படி பாக்குறது? ஏண்டி,
ஏய் என்னங்க அதட்டாதம்மா. அம்மா நீ 165 பேரை ஃபாலோ பண்றேன்னு சொன்னீல, ஆமா ஆமா அந்த 165 பேரை எப்படி பாக்குறது? என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போங்க. சரி ஒரு நிமிஷம். வந்துட்டேன். போயிட்டீங்களா? ஆமா. அதுல 165 காமிக்குதா? 165 பக்கத்துல என்ன 5 லட்சம் சில்ட்ரன் காமிக்குது. அதெல்லாம் என்னைய ஃபாலோ பண்றவங்க. அவங்கள விட்டு 50 பேரை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இந்த 165 பேர் இருக்குது, அதான் நீ ஃபாலோ பண்றவங்களாமா? ஆமா, அவங்கள்ட்ட மட்டும் தான் நம்ம பிரைவேட்டா பேசிக்க முடியும். சரி இப்போ என்ன பண்ண முடியும்? எப்படி அவங்க யாருன்னு எப்படிமா பாக்குறது? அந்த 165 பேர் அமுக்குனீங்கன்னா யாராருன்னு தெரிஞ்சிட போகுது. முதல்ல ஒன்னே கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிருந்தா இப்ப நான் அந்த 165 பேரையும் அமுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இந்த 165ல ஒருத்தர் கூட பொம்பளை இல்லையடி. எல்லாம் பொம்பளைகளே பாம்பளை போட்டோதாங்க வச்சுக்கிட்டு திரியுறாங்க பாதுகாப்புக்கா. டிபியை நம்பி யாரையும் நம்ப கூடாதுங்க. சிலர் ஆம்பளை போட்டோ வச்சு பொம்பளை பேசுவாங்க, சிலர் பொம்பளை போட்டோ வச்சு ஆம்பளை பேசுவாங்க. அதனால அதெல்லாம் நம்ப கூடாது. இவன் நம்ம சமாளம் படுத்துறதுக்கு சொல்றாளா இல்ல உண்மைதானா? ஒருத்தர் ஆத்தாடி எல்லாம் நம்மளோட பக்கா பிகர்களா இருக்கிறாங்களே. 165 பேர் மாதிரி ஏடி 165 பேர் என்னைய காணமேடி. ஒண்ணு எதுக்கு அதுல வச்சுக்கிட்டு? என்ன எதுக்கு வச்சுக்கிட்டா? ஏங்க நீங்க மனசுல இருக்கீங்க. அது நம்ம எதுக்குங்க டிபில எல்லாம் போய் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாலலாம்? மனசுல இருக்கிறனா? இருக்கீங்க திறந்தா காமிக்க முடியும்? ஐயோ வேண்டாமா. இருந்தாலும் 165 பேருக்கும் பிரைவேட்டா மெசேஜ் போடுறாளே. இருந்தாலும் யாராச்சும் 2 பொண்ணுங்க டிபியாச்சும் இருந்திருக்கலாம், நம்ம மனசு கொஞ்சம் சமாதானப்பட்டிருக்கும். வந்துருச்சு மெசேஜ் வந்துருச்சு. யாரு? ரொம்ப சின்ன பையனா இருக்கியா? அதுதானே டிபி எல்லாம் சும்மா தானே நம்ம பொண்டாட்டியே சொல்லிட்டா. டிபி எல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு போய் பாப்போமா? அழகா இருக்க உன் கண்ணத்தை கிள்ளட்டாவா? பொம்பளையா சொல்லுவா கண்ணத்தை கிள்ளட்டான்னு? என்னடே உங்களுக்கு கிள்றதுக்கு உங்க வீட்டுல பொண்டாட்டி எல்லாம் இல்லையாடா? அங்கெல்லாம் போய் கிட்ட வேண்டியதாங்கடா. எதுக்குடா ஏன் பொண்டாட்டி கண்ணத்தை கிள்றதுக்குனே வர்றீங்க? இத பார்த்தா நமக்கு பைத்தியம் புடிச்சிரு போல இருக்கு. இத பார்த்தா அவ என்ன நினைப்பா? நம்மளே பதில் கொடுத்துருவோமா இதுக்கு? சீச்சே, நம்ம சந்தேகப்படுறோம்னு நம்ம பொண்டாட்டி நினைச்சிட மாட்டாளா? அடுத்த மெசேஜ் இது யாரு? பவள கண்ணழகி. கண்ணே இது என்ன கண்ணா இல்ல கணவாய் மீனா? ஏண்டா மீன் எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் பாத்துக்க, நான் ஏதாச்சும் சொல்லி விட்டு போறேன். எல்லாம் கேம் பொண்டாட்டி வர்ணிக்கிறதுக்கே வரீங்களாடா? ஊர்ல எவ்வளவு பொண்டாட்டி எப்படி இருக்கிறாங்க, அங்கேயாவது வர்ணிக்க வேண்டியதாடா. இல்ல போன் தூசியா இருந்துச்சு, அதை தொடச்சிட்டு இருந்தேன். உன் போனுதாமா? உன் போனுதே. என்னமா கோவப்படுற? உன் போன எடுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்படி சொல்லலங்க. என் போன எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு இல்ல உரிமையா? நீங்க பாக்குறதா பாத்துட்டு கூட தாங்க. இல்ல நீ பாரு. இந்த எனக்கு போன் இருக்கு பாருங்க, நான் பாக்குறேன். இருந்து இதை தானே எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இல்லம்மா, இதுலதான் இவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே பாத்துட்டானே ஆகணும். எப்ப பாரு தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த இன்ஸ்டாகிராமுக்கே ஓடுதுங்க. இன்ஸ்டாகிராம் போற கையை உடைச்சா இல்லம்மா, அந்த இன்ஸ்டாகிராம் காரங்க பார்த்தேன்னு வச்சுக்கலையே, அப்படி இவ்வளவு ஆப் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் பாராட்டலாம்னு பார்த்தேன். இன்ஸ்டாகிராமுக்கு போய் காலையில எந்திரிச்ச உடனே அந்த குட் மார்னிங் போடுறவங்களுக்கு எல்லாம் குட் மார்னிங் போட்டாத்தே ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல். குட் மார்னிங் இல்லம்மா, காலையில இருந்து இந்த பல்லே சரியில்லை, நம்ம இருக்குது. வயசானாலே அப்படித்தாங்க, குளிர் காலத்துக்கு ரொம்ப நடுங்குவாங்க. வயசாயிருச்சு, விடுங்க. என்னம்மா வயசாயிருச்சா? இல்லங்க, பல்லு நடுங்குது நீங்கல்ல, வயசாயிருச்சு அதனால அப்படியே நடுங்க, கவலைப்படாதீங்க. அந்த ஒரு மெசேஜ் வந்துருச்சு. என்ன மெசேஜ்? குட் மார்னிங் போட்டிருக்காங்க பாருங்க. குட் மார்னிங் குட் மார்னிங் டு போத். அப்படினா போத்துனா மலையாளத்துல எருமைன்னு அர்த்தமா? அத சொல்லுங்க. இங்க போத்துன்னு போட்டுருக்காங்க.
போத்ல 2 பேத்துக்கு குட் மார்னிங் சொல்லிருக்காங்க. அப்படி 2 பேருக்கு சேர்த்து சொல்லிருக்காங்க. சரியா? ரைட். ஒருவேளை அவங்களே என்னையும் சேர்த்து சொல்லிருப்பாங்களோ? இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி வர்றா. ஆமா, அது ஏமா உனக்கு எழுத்து மட்டும் பிடிக்குது? நீங்க சின்ன வயசுல எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து நம்ம லெட்டர்லயே எழுதிட்டோமா, அதனாலயோ என்னமோ தெரியல அந்த எழுத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேங்க. என்னங்க செய்யறது? அதுல இருந்து மீளவே முடிய மாட்டேங்குது. விடிஞ்சு எந்திரிச்சா அடையிற வரைக்கும் அந்த எழுத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு மனசு. நான் இது வரைக்கும் உனக்கு எழுதி ஒண்ணும் போட்டதே இல்லையம்மா. நீங்க இப்ப எழுத மாட்டேங்கிறீங்க. அதை எழுதுற பக்கம் போயிட்டேன். கொஞ்ச நேரம் மனசுக்கு ரிலாக்ஸா அவங்க என்னத்தையாவது அவங்க கஷ்டத்தை சொல்லி எழுதி விடுவாங்க. நான் என்னத்தையும் அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி எழுதி விடுவேன். அந்த எழுத்துக்குள்ள எவ்வளவு பரிமாற்றங்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு மனசு ரிலாக்ஸ் ஆயிருக்கு தெரியுமா? அப்படி அடிக்ட் ஆனதாங்க இந்த பாலா போன எழுத்துக்கு. ஏங்க அப்படி என்னை அடிக்ட் ஆகுறீங்க? நான் லவ் பண்ணும்போது என்கிட்ட பேசியிருந்தா பேச்சுக்கு தானே அடிக்ட் ஆயிருக்கு. லெட்டரா கொடுத்து என்னை அடிக்ட் ஆக்குனதானே. இப்ப இந்த எழுத்துக்கு போய் அடிக்ட் ஆயிட்டு அந்த எழுத்து வரலைன்னா ஐயோ வரலையேன்னு இப்படி ஏங்க வேண்டியது இருக்கு. ஐயோ எங்க போல இருக்கு. நான் அப்படி ஆனதுக்கு காரணம் நீங்களே. அம்மா அப்ப என் பக்கத்து குறைய சொல்லக்கூடாது. குறை சொல்ல மாட்டேன். இப்ப நேரம் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. இன்ஸ்டாகிராம்லாம் போட்டோம், போன் எல்லாம் போட்டோம். அந்த காலத்துல நம்ம கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் போனை பார்த்துக்கிட்டா இருந்தோம். நம்ம அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம பக்கத்துல ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காந்து பேசணும் தங்கம். உங்கள்கிட்ட 10 நிமிஷம் உட்காந்து போயிட்டு 1 நிமிஷம் உட்காந்து பேசினாலே சண்டை போட்டுருவீங்க. எப்படி உட்காந்து பேச மனசு வரும்? இல்ல ஏதாவது உட்காந்து பேசினா நல்லா பேசுறீங்க ஆசையா 4 வார்த்தை எதுவுமே கிடையாது. கடைக்காத அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி 1008 நொட்டை சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி உட்காந்துடுறோம். அதனாலதான் நான் பேசுறதே கிடையாது. நம்ம இப்படியே இருப்போம். இதுதே நல்லது. மெசேஜ் வந்துருச்சா? சரி நீங்க பாருங்க, நான் சத்த பேசிட்டு வர்றேன்னு. இங்க இருந்து பேசினா உங்களுக்கு சங்கட்டமா இருக்கும். தள்ளி போய் பேசினா தாங்க எனக்கு சங்கட்டமா இருக்கும். எங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு எந்த லா வரும்? பள்ளி லா வருமா, குண்டு லா வருமா, பழத்துக்கு வர லா வருமா? அழகா இருக்கீங்களா? அழகா இருக்கீங்க யாரு சொல்றா? ஆம்பளை சொல்றா பொம்பளை சொல்றாளா? என்ன பார்த்து அழகா இல்லையா? நான் அழகு இல்லையா? ஐயோ நான் அழகு இல்லையா?